ஏன் இப்படி பண்றாங்கன்னு இப்பதான் புரியுது. அரசருங்கிற வார்த்தைய சோரா பயன்படுத்துறது நல்லதா போச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்துல லேண்ட் ஆஃப் ஃபயர்ல யார் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ இதுவும் கண்டிப்பா அவங்களோட வேலையா தான் இருக்கும். சார்ஜிங் ப்ராசஸ் முடிவடைஞ்சிருச்சு. என்னாச்சு? எதிரிங்க அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்களா? ஆனா இதெல்லாம் என்னன்னே புரியலையே. ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய படம் வந்திருக்கு. ஆனா இவங்கெல்லாம் பார்க்க நார்மலா இருக்க மாதிரி தெரியல. நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. ஏன்மா இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா? கூடிய சீக்கிரமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஈனோ, மெடிக்கல் நிஞ்சா கோருக்கு நீ பேக்கப் ஆயிரு. உன் உதவி அங்க தேவைப்படும். ஓகே. அந்த மார்க்கிங்ஸ் பாருங்களேன். என்னது கோஹாக்கு பிளானா? என்ன கோஹாக்கு பிளானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? லேண்ட் ஆஃப் ஃபயரோட எல்லைகளை வாழ்ந்துட்டு இருந்த ஷினோபிகள் சமீபத்துல நடந்த தாக்குதல்ல அவங்க கிராமமே அழிஞ்சிடுச்சு. விசாரிக்க போனப்ப அங்க யாருமே உயிரோட இல்ல. ஏன்னா அந்த கிராம மக்களும் அந்த கிராமமும் ஒரேடியா அழிக்கப்பட்டுருச்சு. ஒரே நேரத்துல ஒரு ஊரையே அழிக்கிறது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். ஆனா சென்சை, அந்த கிராமத்துல யாருமே உயிரோட இல்லாதப்ப இந்த ஷினோபிகள் யாரு? நம்மளோட எதிரி கண்டிப்பா ஒரு வகையான ரீஅனிமேஷன் ஜூட்சுவை பயன்படுத்தி அவங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. ஒரு ஊரை தாக்கி இருக்கவங்களை கொண்டுட்டு அவங்களே ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இதுக்கு இவங்க எத்தனை கிராமத்தை அழிச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. ஆனா இப்படி பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியல. சரிடும், இதுதான் சரியான நேரம். ஆனா எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கே. அந்த 4 பேரும் இப்ப தயாரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோராவும் தயார். எல்லாம் கை கூட வந்திருக்கு. நம்ம திட்டம் போட்ட மாதிரி சப்போர்ட் பண்ண தயாராக்கீங்களா? நான் தயார். அப்ப வாங்க போலாம். சீக்கிரம் போலாம் வாங்க. கிட்டானே, நோமா, டோ, சேட்டோ. ஆனா அவங்க எல்லாரோட ஜுட்சு உக்திகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஹமாரு, நீ இங்க என்ன பண்ற? நம்ம லீஃப் வில்லேஜ் இப்ப லெவல் 1 அலர்ட்ல இருக்கு, தெரியும்ல? அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்பதான் ஊருக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரோம். நல்ல விஷயம். இப்ப நான் உங்க 3 பேருக்கும் இன்னொரு மிஷன் கொடுக்க போறேன். ஜூனியர் ரேங்க்குக்கு மேல இருக்கிற யாரையாவது பாத்தீங்கன்னா அவங்கள மெயின் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்க. ஏன் இங்க என்ன நடக்குது? நம்ம கிராமம் ஆபத்துல இருக்கு. இல்ல, அவங்க எல்லாரையும் கொள்ளுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் சொல்றத கேளு, போடாம நில்லு. இது என்னன்னே புரியலையே. என்ன? அப்படின்னா இதுதான் இவங்களோட முழு திட்டமா? உங்க ஜூட்சுவை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தினாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க 4 பேருக்கும் திரும்ப உயிர் கொடுத்திருக்காங்க. சேட்டோ, டோ, நோமா, கிட்டானே. ஆசுமா, இது உண்மையிலேயே ஆசுமாதானா? ஆமா. அட ஆமா, இது ஆசுமாதான். இப்ப நாம உன்னுடைய லீஃப் வில்லேஜ்ல தானே இருக்கோம். கிட்டானே, உங்க 4 பேருக்கும் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்க. நீங்க உங்க கல்லறைக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. இது உங்களோட உலகம் கிடையாது. திரும்ப போறதா? ஆனா எங்க? நாங்க இப்ப உயிரோட இல்ல. எங்களுக்குன்னு ஒரு உலகமே இல்ல. ஆனா எங்களை திரும்பவும் இந்த உலகத்துக்கே கூப்பிட்டு வந்திருக்கிறதுனால நாங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சாகணும். என்ன செய்ய போறீங்க? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஓகே சோரா, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஆசுமா சென்சைக்கு உனக்கு நடுவுல என்னதான் நடக்குது? ஒண்ணும் இல்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. ஏய், ஆசுமா சென்சை அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவருக்கும் உங்க அப்பா மரணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அவர் சொன்னதை நீயே கேட்டல. உனக்கு காது கேட்கல? எங்க அப்பாவை அவர்தான் கொன்னாரு. அவர் பண்ண தப்பா ஒத்துக்கிட்டாரு. எங்க அப்பாவை ஏமாத்தி முதுகுல குத்திருக்காரு. அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ஆசுமா சென்சை பத்தி எனக்கு தெரியும். ஆனா ஹோக்காகே சொன்னா செஞ்சுதான் ஆகணும். 3வது ஹோக்காகே ஆசுமாவோட அப்பாங்கிறது உனக்கு தெரியும்ல. சொல்லு நருட்டோ. அதுக்கு என்ன இப்ப? அவர் அப்பா ஹோக்காகேவா இருந்தா என்ன? லீஃப் வில்லேஜோட அரசரா இருந்த அவர்தான் எங்க அப்பாவை கொல்ல சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு 2 அரசர்கள் தேவையில்லை. சக்தி வாய்ந்த 2 அரசர்கள் ஒரே நிலத்தை ஆளும்போது அங்க குழப்பத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு அரசர் தான் இந்த மண்ணை ஆளணுங்கிறது தான் எங்க அப்பாவோட கனவு. அந்த கனவுக்காக தான் அவரோட உயிரையே அர்ப்பணிச்சாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆசுமா தான். அவர் இன்னொரு அரசரை தேர்ந்தெடுத்தார். எங்க அப்பாவை அழிக்க சொல்லி ஹோக்காகே உத்தரவு போட்டிருந்தாரு. ஹோக்காகேவோட உத்தரவுக்கு அடிபணியறதை தவிர மக்களுக்கு வேற வழியே இல்ல.
அதனாலதான் ஹோக்காகேங்கிறவர் இருக்க கூடாதுன்னு எங்க அப்பா முடிவெடுத்தாரு. அதுக்கு சொல்லாடே பாட்டி அட்டாக் பண்ணி நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறியா சோரா? இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க அப்பாவை நினைச்சதெல்லாம் சாதிக்க போராடிதான் உயிரை விட்டாருன்னு ஆசுமா சொன்னப்ப நான் சந்தோஷப்பட்டேன். எங்க அப்பாவை நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீங்க எங்க அப்பாவை பத்தி எல்லாம் சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அந்த தருணம் நான் பலவீனமாயிட்டேன். அந்த ஒரு தருணம் எங்க அப்பாவோட சாவுக்கு நான் யாரையும் பழி வாங்க தேவையில்லைன்னு நினைச்சேன். பழி வாங்குறது எங்க அப்பாவுக்கு அசிங்கமாயிடுமோன்னு நான் பயந்தேன். அதனாலதான் அப்போ ஆனா மூணாவது ஹோக்காகே கண்டிப்பா அப்படி பண்ண எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஆசுமா சென்சை இப்படி ஒரு கொடூரமான வேலையை செய்யறதுக்கு உத்தரவு போட மாட்டாரு. உன்னால இதை உறுதியா சொல்ல முடியுமா? நான் அதே கேள்வியை உன்கிட்ட கேட்டா இதெல்லாம் உண்மைன்னு நீ எப்படி நம்புறன்னு சொல்லு சோரா. பதில் சொல்லு. ஆசுமா சென்சை தான் உங்க அப்பாவுடைய எதிரிங்கிறது உனக்கு இது வரைக்கும் தோணுச்சா? இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னாலும் தெரியல. ஆனா உன்னை மூளை செலவு செஞ்சிருக்காங்க.